வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விஸ்வா ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கைன்மாஸ்டரில், அதாவது வந்துட்டு நம்ம படம்லாம் பார்ப்பீங்க, டைட்டில் போடுவாங்கள்ல, அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கைன்மாஸ்டர் உள்ளே வந்தவுடனே மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்கும். பேக்ரவுண்டை டச் பண்ணோடனே உங்களுக்கு நிறையா கலரில் ஒரு பிக்சர் வந்து ஷோ ஆகும். நம்ம இப்போ வந்து பிளாக் வேணாம், ஏன்னா ஆல்ரெடி அதில் பிளாக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எல்லோ எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லோவில் தான் வந்துட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்துட்டு எதுக்குன்னா, இது வந்து உங்களோட வீடியோ வர டைமிங். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் டைப் பண்ணி வச்சுக்கலாம், எத்தனை இது வேணால் டைப் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது ஒரு 6 நிமிஷத்துக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணால் சைடில் ஒரு ஓகே கொடுத்துருங்க. இது எதுவும் பண்ண வேணாம், இதை அப்படியே விட்டுட்டு இந்த சைடில் பார்த்தா லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வந்துட்டு இப்போ ஒரு நேமை நம்ம டைப் பண்ணலாம். ஸோ நம்ம விஸ்வா ஸ்டுடியோனே போட்டுடலாம். உங்களுக்கு கைன்மாஸ்டரை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எல்லா சந்தேகங்களுக்கும் வீடியோ போடப்படும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, இதை கொஞ்சம் வந்து சின்னதை பண்ணிக்கலாம். இது எதனால்னா, இதிலிருந்து இது வரைக்கும் தான் வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும் அந்த எழுத்து. ஸோ இப்போ இதை நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மில் டீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா அந்த சைடில் அதை வியூ பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைடில் ஏன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட லெட்டரோட ஃபார்மேட் வரும். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதை கொடுத்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும், இந்த கத்திரிக்கோளுக்கு பக்கத்தில் அந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ரெட் கலர் எடுத்துக்கலாம், ஏன்னா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா விஸ்வா ஸ்டுடியோன்னு டைப் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது இன்னொரு வேர்டு நம்ம டைப் பண்ணலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் தூரம் விட்டுருங்க. இப்போ அதே போலவே லேயரை கிளிக் பண்ணிவிடுங்க, டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம கைன்மாஸ்டர்னு டைப் பண்ணலாம். கைன்மாஸ்டர். ஸோ டைப் பண்ணியாச்சு. அதே போல் தான் இந்த இதை இழுத்திங்கன்னா, கசரை இழுத்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகும். சைடில் அந்த பிக்சர் வந்து டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு அடுத்தது டிசைன் வந்துடும். ஸோ டிசைன் வந்துடுச்சு. இந்த வந்துட்டு கசரை கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செகண்டுக்குள்ளே அது ஓப்பன் ஆகும். நம்ம இதையும் வந்துட்டு க்ரீனில் செலக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா க்ரீன் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிக்சர்லாம் இதில் ஆட் பண்ணலாம். நிறையா இருக்குது இந்த இதில். இதில் ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு கைன்மாஸ்டரில் இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி வீடியோ வேணும், எது சம்மந்தப்பட்ட வீடியோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். பாய்.